ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே ஸ்பெஷல்ல பார்க்க போற ரெசிபி சில்லுன்னு ஒரு சம்மர்ல குடிக்கிற மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு ட்ரிங்க்ஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு. அது எல்லாருக்கும் பிடிச்ச ஃபலூடா. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபலூடா செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம செஞ்சு வைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல ரோஸ் மில்க் நம்ம செய்யணும். ரோஸ் மில்க் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சால் பரவாயில்ல, செய்ய தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பாலை நல்லா காய்ச்சிங்க. நீங்கள் காய்ச்சிட்டு ஒரு டம்ளர் பாலுக்கு நம்ம இந்த ரோஸ் சிரப்பு இருக்கு இல்லையா, ரோஸ் சிரப்பு ஒரு 1.5 ஸ்பூன் எடுக்கலாம். 1.5 ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துங்க ஒரு டம்ளர் பாலுக்கு. அப்படியும் உங்களுக்கு ஸ்வீட் பத்தலைன்னா கொஞ்சம் சுகர் வேணால் சேர்த்துங்க. உங்களோட ஸ்வீட்டை பொறுத்து நீங்கள் சேர்த்துங்க. நான் அது மாதிரி ஒரு 4 கிளாஸ்க்கு நான் இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் ரோஸ் மில்க்கு. இந்த சுகர் சிரப்பு வாங்கிங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சப்ஜா விதை. இந்த சப்ஜா கடையில் கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா சப்ஜா விதைன்னு கேளுங்க. இதை ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். இதை 1/2 hour ஊற வச்சா இது ஃபுல்லாக வந்துடும் நம்மளுக்கு. அடுத்தது சேமியா. இதுக்கு ஃபலூடா சேமியா எனக்கு கிடைக்கல கடையில், அதனால் நான் சாதா சேமியா தான் வாங்கியிருக்கேன். இதை நம்ம வேக வச்சுக்கணும், சர்க்கரை போட்டு வச்சுக்கணும். அடுத்தது இது ஜெல்லி கிறிஸ்டலுங்க. இது கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது எப்படி பண்ணும், இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஒன்று நான் மேங்கோ ஃப்ளேவர் ஒன்று வாங்கியிருக்கேன். இதை எப்படி பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அப்படி தெரியாதவங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செய்யணுன்ட்டு. இப்போ அடுத்தது நம்ம ஒரு டால் கிளாஸ் எடுத்துக்கலாம். இதில் என்ன பண்ணுங்கள், இந்த ரோஸ் சிரப்பு சுற்றி இந்த மாதிரி ரோஸ் சிரப்பை ஊற்றி விட்ருங்க கிளாஸில். இந்த மாதிரி ரோஸ் சிரப்பை ஊற்றி என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு 1/2 hour ஃபலூடா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இதை இந்த மாதிரி. அப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜெல்லி கிறிஸ்டல் செய்யலாம். இந்த பேக்கெட்டில் எடுத்தீங்க பிரிச்சிங்கன்னா ஒரு 2 பேக்கெட் இருக்குங்க. அதில் அதை பிரித்து இதில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட்டையும் சேர்த்துங்க. இப்போ என்ன பண்ணோம், இதுக்கு ஒரு 450 ml தண்ணி நம்ம கொதிக்க வைக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படி தான் கொடுத்துருக்குது. அதனால் ஒரு 450 ml தண்ணி நான் கொதிக்க விட்டுருக்கேன். இது கொதித்தோன்னே என்ன பண்ணோம், ஒரு கொதித்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து இந்த மிக்சரில் சேர்க்கணும். அதுதாங்க இம்பார்ட்டண்ட்டு. இந்த மிக்சரை எடுத்து தண்ணியில் சேர்க்கக்கூடாது. இந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து தான் நம்ம மிக்சரில் சேர்க்கணும். அதை மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் ஜெல்லு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 1 நிமிஷம் ஆயிடுச்சு, கூல் ஆகிடுச்சு. நான் இப்போ அந்த தண்ணியை அந்த மிக்சரில் சேர்க்குறேன். நான் நல்லா கலக்கிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி நான் மேங்கோ கிறிஸ்டலும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ரெண்டும் ஒரு 50 மினிட்ஸ் வெளியிலேயே இருக்கணுங்க. நல்லா கவனிச்சிங்க, வெளியிலேயே தான் இருக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. அப்போ தான் செட் ஆகும். வெளியிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபலூடா அப்புறமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும் நம்ம. இப்போ பார்த்திங்களா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீசஸ் போட்டுடலாம். சின்ன சின்ன பீசஸாக போட்டுருங்க. பார்த்திங்களா இந்த மாதிரி போட்டுருங்க, சின்ன சின்ன பீசஸாக. இந்த மாதிரி பீசஸ் போட்டு என்ன பண்ணணும், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. உடனே ஃபலூடா செய்கிறப்ப வெளியில் எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம ஃபலூடா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம ஒன்லி அசம்பிளிங் பண்ணுறது தான் வேலை. இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் சப்ஜா விதை சேர்த்துங்க. அடுத்தது இந்த சேமியா இருக்குல்ல, அந்த சேமியாவில் ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க. அடுத்தது ஜெல்லி கிறிஸ்டலு. என்கிட்ட 2 ஃப்ளேவர் இருக்குது. உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை சேர்த்துங்க. ஜெல்லி கிறிஸ்டல் போட்டுங்க, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. அப்படி ஜெல்லி கிறிஸ்டல் இல்லைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துங்க. சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க. அது மேலே இந்த ரோஸ் சிரப்பு ஊற்றிடுங்க. இப்போ நம்ம ரோஸ் மில்க் வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் மில்க் சேர்த்தாச்சு. ஒரு மிக்ஸ் கொடுங்க.
ரோஸ் மில்க் வந்து எப்போதுமே நீங்கள் எடுத்துருக்கிற கிளாஸ்லேருந்து ஒரு 3/4 அளவுலேருந்து கொஞ்சம் கீழே தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஐஸ்கிரீம் போட்டிங்கன்னா அது வந்து வழிஞ்சு மேலே வராது. ஒரு 2 ஸ்கூப்பாவது போடணும் ஐஸ்கிரீமு. அதுக்கு மேலே வந்து என்ன ஃப்ளேவர் இருக்கோ ஐஸ்கிரீம் நீங்கள் போட்டுங்க. நான் என்கிட்ட வந்து இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது, அதை போட்டிருக்கேன். மேலே வந்து இந்த ரோஸ் சிரப்பு வந்து அப்படியே கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க. அப்புறம் உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குதோ, ட்ரை நட்ஸ் இருக்கோ அதை போடுங்க. என்கிட்ட வந்து முந்திரி பருப்பும் பாதாமும் இருக்கும், அதை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ போட்டுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபலூடா ரெடிங்க. ஃபலூடா பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் பார்த்தீங்கன்னா. இதில் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான், கொஞ்சம் நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எல்லாரும் ஈஸியாக பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாரும் ட்ரை பண்ணுங்க வீட்டில். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.